ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஆசிய கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அணியில இவங்கெல்லாம் நிச்சயமா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சில வீரர்களோட பெயர் அப்படிங்கிறது இடம்பெறாம இருந்திருக்கு. அதே சமயம் இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சில கேள்விகள் இருந்த வீரர்கள் அணியில இடம் பிடிச்சிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இந்த அணி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்படி அணியில யார் இடம் பிடிச்சிருக்காங்க, அதுல என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆசிய கோப்பைக்கான இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டனா சூரியகுமார் யாதவ் இருக்காரு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா வைஸ் கேப்டன் அப்படின்னு ஒருத்தரை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இவர் டீம்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷனே இருந்தது. அப்படி யாரை வைஸ் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சுப்மன் கில் தான். ஏன்னா இவரா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா அப்படிங்கறதா அந்த பிளேயிங் 11லே ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த 15 பேர் கொண்ட ஸ்குவாட்ல ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய கிளாஷே இருந்தது. நிறைய பேர் ஜெய்ஸ்வாலுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா தொடர்ச்சியா அவர் T20ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, இந்தியாக்காக ஓபன் பண்ணக்கூடிய வீரராகவும் இருந்திருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா சுப்மன் கில்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 ஆண்டுகள், அதாவது 2023ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஐபிஎல் தொடர்ல இருந்து இப்ப நடந்து முடிந்த ஐபிஎல் தொடர் வரைக்குமான அந்த T20 போட்டிகள் எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய ரன்களை குவிச்சிருக்காரு. அதனால தான் அவரு இவங்களோட முதல் ஆப்ஷனா இருந்து வைஸ் கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் இந்திய அணியோட டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டனாகவும் அண்மையில் நியமிக்கப்பட்டார். அங்கேயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தொடர் நாயகன் விருதும் இவர் தான் வாங்கியிருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரரை எப்படி டீமில் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் இதற்கு காரணமாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர், அதுக்கப்புறம் சுப்மன் கில், இவங்க இடையிலான பாண்ட் அப்படிங்கிறதுமே ரொம்பவே அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை நம்ம அந்த 5வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியோட முடிவில் இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவர் சுப்மன் கில்லை ஆற தழுவி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின அந்த தருணத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க இடையிலான அந்த பாண்ட் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஸோ சுப்மன் கில் அணிக்கு வரதுக்கு அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்க்கப்படுது. இதற்கு அடுத்ததாக பேட்ஸ்மேன்களோட பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இவங்க இடம் பிடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கேப்டனான சூரியகுமார் யாதவ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதுக்கப்புறமா திலக் வர்மா இருக்காங்க. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஓபன் பண்ண போறது யாரு அப்படிங்கறதான். ஏன்னா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ள வராரு அப்படின்னா அவர் ஒரு பேக்கப் ஓபனரா தான் இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்ப சுப்மன் கில் உள்ள வந்திருக்காரு, அதுவும் வைஸ் கேப்டனா உள்ள வந்திருக்காரு. அப்படிங்கும்போது நிச்சயமா அவரும் பிளேயிங் 11ல இடம் பெறுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி சுப்மன் கில்லையும் சஞ்சு சாம்சனையும் ஓப்பனிங் இறக்கலாம், இல்ல சுப்மன் கில் அபிஷேக் சர்மா இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன் டவுன்லையும் இறங்கி விளையாடக்கூடிய வீரர் தான். அதனால இப்படி ஒரு காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் தேர்வு குழுவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர்கள் அப்படின்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா இருக்காங்க, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், அதற்கப்புறமா பார்த்தோம்னா சிவம் துபே, இவங்க 3 பேருமே ஆல்ரவுண்டர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. இதுல இன்னொரு ஆட் ஆன் அப்படின்னு பார்த்தோம்னா ரிங்கு சிங்குக்கு அணியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நடந்து முடிந்த ஐபிஎல் சீசன் அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்காத ஒரு சீசனாக தான் அமைஞ்சிருந்தது. கேகேஆருக்கும் அது மறந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு சீசனாக தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ரிங்கு சிங்கை டீமுக்கு கொண்டு வந்திருக்காங்க அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு. ஏன்னா கண்டிப்பாக இந்திய அணிக்காக விளையாடும் போது அவர் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சிவம் துபே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவரையுமே ஐபிஎல்லோட பெர்ஃபார்மன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஐபிஎல்ல சிஎஸ்கே அணி டேபிள்ல கடைசி இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா சிஎஸ்கேக்காக அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள்ல சிவம் துபே முன்னாடி இருந்தாரு. ஆனா அந்த ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற அணி வீரர்களை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். இருந்தாலுமே இவரோட ஹிட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது அது மிக முக்கிய காரணமா இருந்திருக்கு. ஏன்னா இந்தியா T20 உலகக்கோப்பையை ஜெயிச்ச அணியிலையும் இவர் இடம் பிடிச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் ஒரு காரணமா பார்க்கப்படுது. இதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முழுநேர சுழற்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு வரும்போது மிக முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கிற வீரர்கள் 2 பேர். ஒன்று தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர், அதற்கப்புறமா பார்த்தோம்னா குல்தீப் யாதவ். இவங்க 2 பேர்லையும் யாராவது ஒருத்தர் தான் பிளேயிங் 11ல இடம்பெறுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி 2 ஃபுல் டைம் ஸ்பின் பவுலர்ஸோட போகிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்திக்கு தான் பிளேயிங் 11ல இடம்பெறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வேகப்பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு 3 பேரை
எடுத்திருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, அர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேரும் இருக்காங்க. இதில் பும்ரா வந்து எல்லா போட்டிகளுக்கும் விளையாடுவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா 2 ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து மேக்ஸிமம் வந்து டீமோட பிளேயிங் 11ல் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவில் நிறைய ஆல்ரவுண்டர் கேட்டகரி இருக்காங்க. ஹர்திக் பாண்டியாலாம் இருக்காரு அப்படிங்கிறனால 2 ஃபாஸ்ட் பவுலர் இருந்தால் போதும் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ணமாக இருக்கலாம் தேர்வு குழுவுக்கு பிளேயிங் 11 அப்படின்னு வரும்போது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசி ஆப்ஷன் அப்படின்னு வரும்போது ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து ஜிதேஷ் சர்மாவை எடுத்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல ஆர்சிபி அணிக்காக விளையாடிருக்காரு. அந்த அணியோட விக்கெட் கீப்பராகவும் வந்து இருந்திருக்காரு. ஓரளவுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவருக்கு வந்து பிளேயிங் 11 அப்படின்னு வரும்போது இடம் கிடைக்குமானா அது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வந்து மெயின் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் தான் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதுதான் இந்தியாவோட அந்த 15 பேர் கொண்ட பட்டியலாக இருக்குது ஆசிய கோப்பைக்கு. இதில் வந்து எதிர்பார்க்கப்பட்டு யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற வீரர்களுமே வந்துட்டு இவங்களுக்கு எந்த வகையிலையும் வந்து குறைச்சல் இல்லாத திறமைக்கு சொந்தக்காரர்களாக தான் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான இடம் அப்படிங்கிறது எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலுக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்திய அணிக்கு தொடர்ச்சியாக வந்து 3 விதமான கிரிக்கெட் போட்டிகள்லையும் விளையாடிட்டு வராரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஓடிஐ அப்படின்னு வரும்போது இந்தியாவுக்கு வந்து ரோஹித் சர்மா கூட சேர்த்து ஓப்பன் பண்ணுறாரு. இவர் சுப்மன் கில் வேண்டாம், ஜெய்ஷ்வால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு திறமையான வீரராக தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் அணியில் இடம்பெறாது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர் தொடர்ச்சியாக வந்து இந்திய அணியில் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய வீரர்களில் இவரும் ஒருத்தராக இருக்கார். என்னதான் டேலண்ட் இருந்தாலும் இவரை வந்து நாங்கள் ஓடிஐக்காக மட்டுமே வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பிசிசிஐ சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இவரும் வந்து அண்மையில் நடந்து முடிந்த ஐபிஎல்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியை வந்து இறுதிப் போட்டி வரைக்கும் கொண்டு போன ஒரு கேப்டனாகவும் இருந்திருக்காரு. அதில் ஒரு பேட்ஸ்மனாகவும் இவரோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருந்தது. இதற்கு அடுத்த வீரர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர். இவருக்கும் வந்து கண்டிப்பாக அந்த 15 பேர் கொண்ட அணியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆல்ரவுண்டர் கேட்டகரி அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சுழற்பந்து வீச்சாளரும் கூட அப்படிங்கும்போது அக்ஷர் பட்டேலா இல்லை வாஷிங்டன் சுந்தரா அப்படிங்கிற ஒரு கிளாஷ் வந்து அதில் வந்து அக்ஷர் பட்டேலை வந்து தேர்வு செஞ்சதாக சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ஷர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து இக்கட்டான சூழலில் இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே களமிறக்கப்பட்டாலும் அந்த இடத்துலையும் வந்து அவர் நல்லா விளையாடக்கூடிய வீரராக இருந்திருக்காரு. அந்த மாதிரி T20 உலகக்கோப்பையிலேயே வந்து அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுலேயும் வந்து அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அணியில் இடம் கிடைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு குதிரை கொம்பாக இருக்கிறப்ப அவருக்கு வந்து மற்ற இடங்களில் இறங்கி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் அவர் வந்து தன்னை நிரூபிக்க முடியும். ஆனால் இந்த முறை அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. இவங்க எல்லாம் தான் வந்து இந்த 15 பேர் கொண்ட பட்டியலில் இடம் பிடிக்க வாய்ப்பு இருக்கிற வீரர்களாக பார்க்கப்பட்ட மிக முக்கியமான வீரர்கள் 3 பேர். பட் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதது அப்படிங்கிறது நிச்சயமாக ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு முழுமையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து பிசிசிஐக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது தோனியோட கேப்டன்சி இராக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு விளையாடக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார்மேட்டில் விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு 2 செப்பரேட் கேட்டகரி இருக்கும். 2க்கும் வந்து தனித்தனி கேப்டன்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து கிரிக்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. அதற்கப்புறமா தான் வந்துட்டு 3 ஃபார்மேட்டுக்கும் வந்து ஒரே கேப்டன், அதுக்கப்புறம் வந்து 3 ஃபார்மேட்டுக்கும் விளையாடக்கூடிய வீரர்களோட எண்ணிக்கை அதிகரித்தது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கௌதம் கம்பீருக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் டீம்ஸை வந்து உருவாக்கி ஒரு செட்டை வந்து T20க்கு வச்சுக்கணும், இன்னொரு செட்டை வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வச்சுக்கணும், T20 அண்ட் ஓடிஐ காம்பினேஷனில் ஒரு செட்டு வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரோட எண்ணமாக இருக்கிறதா ஆரம்பத்தில் இருந்தே சொல்லப்படுது. அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ அணி தேர்வும் நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதற்கு இன்னொரு உதாரணம் தான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோஸ்ட்லி ஓடிஐயில் இந்தியா விளையாடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திறந்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தாண்டி இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த 15 பேர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் 3 வீரர்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா காம்பினேஷன், அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் காம்பினேஷன், இதுவும் இல்லை அப்படின்னா சுப்மன் கில் அபிஷேக் சர்மா காம்பினேஷன். ஸோ இதுதான் வந்து
வந்து அந்த ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் 3 இடங்களுமே வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா யார் 2 பேர் ஓப்பனிங் இறங்குறாங்களோ இன்னொருத்தர் வந்து 1 டவுனில் இறங்கக்கூடிய வீரராக இருப்பார் அப்படிங்கிறது. இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க தான் வந்து அந்த 4வது 5வது இடங்களில் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து ஆர்டர் வேணா மாறலாம். அதாவது திலக் வர்மா மேபி 4வது இடத்துல இறங்கலாம், சூரியகுமார் யாதவ் 5வது இடம், இல்லை சூரியகுமார் யாதவ் 4வது இடம், திலக் வர்மா 5வது இடம் அப்படின்னு. ஸோ இதுலேயே வந்து நமக்கு 5 ஸ்லாட் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆகிடும். அதற்கு அடுத்ததாக 6வது இடம் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அது ஹர்திக் பாண்டியாவுக்கான இடமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கிருந்தே இந்தியாவோட ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த பவுலிங் யூனிட் அப்படிங்கிறதுமே வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. அதனால ஸோ அங்கேருந்து ஹர்திக் பாண்டியா அப்படின்னா அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் இருப்பார் அப்படின்னு நம்பலாம். ஸோ இது வரைக்கும் வந்து 7 ஸ்லாட் வந்து ஃபில் ஆயிருக்கும். அதற்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி வந்து 8வது நபராக அணியில் இடம் பிடிச்சிருப்பார். இதற்கு அடுத்ததாக வந்து அந்த ஃபாஸ்ட் பவுலிங் அப்படின்னு வரும்போது அங்கே என்ன பண்ண போகிறாங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இதை தாண்டி இல்லை இன்னும் ஒரு ஆல்ரவுண்டரோட எக்ஸ்ட்ரா போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா தான் அந்த 8வது இடம் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலருமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஸ்லாட் வந்து அப்படியே முடிஞ்சு போயிடும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலும் வந்து ரிங்கு சிங்குக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சிவம் துபேவை பொறுத்த வரைக்கும் அவரை பெஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது போட்டிகளுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து ஆசிய கோப்பையில் இடம்பெறக்கூடிய பிளேயிங் 11 இருக்கும்.